முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து உண்மைத்தன்மையை வெளியிடக் கோரும் டிராபிக் ராமசாமியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க கோரி டிராபிக் ராமசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு இன்று அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுவை தள்ளுபடி செய்வதாக தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் அறிவித்தார். விளம்பரத்திற்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். தலைமை நீதியரசர் திரு கவுல் மற்றும் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு எடுத்த எடுப்பிலேயே இது ஒரு பொதுநல வழக்கு அல்ல, இது விளம்பரத்திற்காக போடப்பட்ட வழக்கு என்று தள்ளுபடி செய்துவிட்டார்கள்.